இன்னைக்கு இந்த தங்க நகையோடைய விலை ஏற்றத்திற்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? முழு காரணமும் நாம தான்னு சொல்லுவேங்க. அவர்கள் வைத்தது தான் விலை அப்படின்றதையும் மீறி நாம வாங்குறோம். அது யாராலயும் தவிர்க்க முடியாதது. இந்த பெண் பிள்ளை வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக மாப்பிள்ளை பார்க்கிறார்கள், திருமணம் முடிக்க போகிறார்கள்னா, ஏதோ ஒரு நகை போட்டு தான் அனுப்பணுன்ற சூழ்நிலையில அவங்க போய் வாங்குறாங்க. இவர்களையும் நான் குறை சொல்றதுக்கு இல்ல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விவசாயிகளுடைய நிலைமை இன்னைக்கு கீழயே இருக்குதே! அவர்களுக்கு என்ன ஒரு மேல வர்றதுக்கு ஒரு வழி அப்படின்னு யோசிச்சேங்க. இது சரியானதான்னு நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். அவைகளை பாதுகாக்கிறதுக்கு அந்த நெல் மணிகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு முதலில் ஒரு சேமிப்பு கிடங்கு இருந்ததுன்னா, அந்த நெல் மணிகளை கொண்டு வந்து சேமித்து வைத்துக்கொண்டு, விவசாயிகள் நாங்கள் வைத்தது தான் விலை. இந்த விலைக்கு நீ வாங்கினால் வாங்கு, இல்லை என்றால் போ. அப்படி என்று சொன்னால், அவர்கள் வாங்காமல் இருப்பார்களா? சிந்தியுங்கள். முதலில் நிலம் வைத்திருப்பவர்கள், நம்ம நிலத்தில எவ்வளவு விளையும் அப்படின்றது கண்டிப்பா ஒரு கணிப்பு இருக்கும் இல்லைங்களா? அதற்கு தகுந்த இடத்தை, நெல்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு முதலில் இடத்தை நிர்ணயம் செய்து கொள்ளணுங்க. பாதுகாப்பாக வைப்பதற்கு நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கி, அவைகளை சேமிப்பு கிடங்காக மாற்றிக்கொண்டு, அதுக்கப்புறம் தாங்க விவசாயமே செய்யணும். அதில் கொண்டாந்து சேமித்து வைத்துவிட்டு, நாம வைக்கிறது தான் விலை அப்படின்னு சொன்னா, அவங்க வாங்காம போவாங்களா? அப்போ நம்ம வாழ்வாதாரம் மேல வராதா? சிந்தியுங்கள். சரின்னா கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாங்க அடுத்த வீடியோல.